ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரும் வாழ்க்கையில கண்டிப்பா பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் என்னன்னா நம்ம விருந்தாவன் தான். இந்த விருந்தாவன்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும், கோவர்தன் மலையை எப்படியாவது கிரிவலம் வரணும்னு. அந்த மாதிரி இந்த கோவர்தன் மலையை பரிக்கிரமா பண்றது எல்லாருனாலையும் கண்டிப்பா முடியும். ஆனா ஒருவேளை நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அங்க பேட்டரி வண்டி இருக்கு, அதுல வரலாம். 22 கிலோமீட்டர். அந்த கோவர்தன் மலையை சுத்தி எத்தனையோ முக்கியமான இடங்கள், ஸ்தலங்கள், குளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கோவிந்த குண்டம். இது 108 குளங்கள்ல ஒண்ணு. ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு குளமா கருதப்படுது. கிருஷ்ணர் கோவர்தன் மலையை குடை மாறி தூக்கி பிடிச்சாரு ஒரு வாரம், எல்லாருக்கும் தெரியும். இந்திரன் அழிக்கிறதுக்காக பெரிய மலையை அனுப்புவாரு. அந்த மலையிலிருந்து பிரஜவாசிகள் எல்லாரையும், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் கிருஷ்ணர் அந்த கோவர்தன் மலையை வச்சு காப்பாத்தினாரு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரன் அவருடைய படையோட மன்னிப்பு கேட்க வராரு. அப்போ கிருஷ்ணருக்கு அபிஷேகமும் பண்ணி ஆராதனை செய்யறாரு. அப்படி அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்த இடம் தான் இந்த கோவிந்த குண்டம். இந்த கோவிந்த குண்டம் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடமா கருதப்படுது. இந்த கோவிந்த குண்டத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம். ஸோ இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கோவர்தன் கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிந்த குண்டம். அப்புறம் மாதவேந்திரபுரி மகாராஜ் அவருடைய காலத்திலையும் இந்த கோபால தரிசனம் பண்ணி, கோபால பிரதிஷ்டை பண்ணி, இந்த மலை மேலே பிரதிஷ்டை பண்ணி அந்த லீலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பவும் இங்கேருந்து தான் தண்ணியெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் ரொம்ப விரும்பக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. அங்கே நிறைய குரங்குகள் இருக்கும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். விருந்தாவன் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய கட்டாயமான இடம்.